வணக்கம். ராசி பலன்கள் வாழ்வியல் சேனலுக்காக பிறக்கக்கூடிய புத்தாண்டுக்கான புது வருட ராசி பலன்களை கூறுகின்றோம். 2025ஆம் ஆண்டு முடிந்து 2026 பிறக்கின்றது. இந்த வருடத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் என்பதை கூறுகின்றோம். மேலும் இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்களை அடிப்படையாக கொண்டது தான். உண்மையாக சொல்ல போனால் அந்தந்த ஜாதகம், அவருடைய பிறந்த லக்னம், அவருடைய திசை, புத்தி இவளை வைத்து தான் கணிக்கப்படும். இது பொது பலன்கள் தான். அதனால் 12 ராசிக்காரங்களுக்கும் நன்மையாகவும் இருக்கும், சில விஷயங்கள் தீமையாகவும் இருக்கும். அதனால் முதல்ல எடுத்துக்கிட்டாச்சுன்னா மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நல்ல வருஷமாக அமையும். பூமி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பூமி பிரச்சனைகள் ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் நல்லபடி தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல இறக்கம் காட்டுவீர்கள். பிள்ளைகளும் உங்களோட ஒத்துழைச்சி உங்களுக்கு நல்ல மதிப்பையும் கூட்டுவார்கள். மேலும் புது பூமியெலாம் வாங்குவீங்க. தடைப்பட்ட திருமண விஷயங்கள்லாம் நிறைவேறும். வேலை வாய்ப்பு தடைகளும் நீங்கும். ஆனால் அதே சமயத்தில் யாரை பற்றி யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் கூற வேண்டாம். அதனால் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். மேலும் பண வரவுகள் நல்லா இருக்கும். புது வியாபார யுக்திகளை கையாள்வீங்க. 6/3/2026 சனி பயிற்சி இருக்கிறதுனால மேசராசிக்காரங்களுக்கு 7 சனி ஆரம்பமாகும். முதல் சுத்துன்னா குடும்பத்திற்கு கொஞ்சம் சுமாரான பலனத்தான் இருக்கும். 2ஆம் சுத்துனா பூமி செல்வ சேர்க்கைகள்லாம் உண்டாகும். 3ஆம் சுத்து சனின்னா கொஞ்சம் உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். 30 வயசுக்குள்ளே வர்றது 1ஆம் சுத்து, 30 வயசுக்கு மேலே வர்றது 2ஆம் சுத்து, 55 வயசுக்கு மேலே வர்றது 3ஆம் சுத்து சனி. மங்குஞ்சனி, பொங்குஞ்சனி, மரணச்சனி என்று கூறுவார்கள். அது அந்தந்த திசை பலன்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். மேலும் கல்வி, நினச்ச கல்வியை நல்லபடி முடிச்சிருவீங்க. வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தாலும் அந்த வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொத்து பிரச்சனைகளும் தீரும். மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். இந்த வருஷம் சீரும் சிறப்புமாக வாழ்த்துக்கள். ரிஷபராசினியர்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள், நீங்கள் எங்கெல்லாம் எதிர்பார்த்த உதவிகளை நாடினீங்களோ அங்கிருந்த உதவிகள் உங்களை தேடி வரும். உதவியே செய்யாத நண்பனும் உற்சாகனும் கூட உங்களை தேடி உதவிகள் செய்வார்கள். குடும்பத்திலையும் சமூகத்திலையும் உங்களுக்கு மதிப்பு கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருப்பீங்க. ஆனாலும் பிள்ளைகள் மத்தியில் உங்கள் மேலே கொஞ்சம் அதிருப்திகள் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா புது பூமி வாங்குறது கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். கட்டணம் கட்டினாலும் அந்த தடைகள் ஏற்படும். ஆனால் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய விஷயம் அந்த வருஷத்தில் நடக்கும். பழைய ரொம்ப நாள் கடன் ஒன்று அடையாமல் இருந்தது, அடைஞ்சிடும் கடன். ஆனால் என்னென்னா புது கடன் வாங்கி பழைய கடன் அடைப்பீங்க. ஆனால் மீதி உள்ள ரூபா வியாபாரத்திலேயோ தங்கத்திலேயோ போடுவீங்க. அது வெற்றிகரமாக இருக்கும். கடல் கடந்த பயணங்களும் உண்டாகும். ஆன்மீக யாத்திரையும் போவீங்க. சொல்ல நிறைவேற்றுறது இந்த வருஷத்தில் நல்லபடி நடக்கும். மற்றபடி வழக்கறிஞர்களுக்கும் வழக்குகள் புது புது வழக்குகள் உங்களை தேடி வரும். புது வழக்குகளையும் வெற்றி அடைவீங்க. ஆன்மீக நாட்டமும் உண்டாகும். நீங்கள் போகக்கூடிய பயணங்கள்லாம் சிறப்பாக அமையும். ஆனால் கடன் வாங்குறத கூடுமானவரை குறைச்சிக்கிறது நல்லது. கடன் வாங்கினா கொஞ்சம் காலத்துக்கு அடையாமல் தான் இருக்கும். பழைய கடன் இருக்குன்னு புது கடன் வாங்கி அடைக்கத்தான் செய்வீங்க. இருந்தாலும் அந்த கடனுடைய அளவு கெப்பாசிட்டி, உங்களுடைய கெப்பாசிட்டியை பார்த்து கொஞ்சம் குறைய வாங்கினா நல்லாயிருக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. அஜீரண கோளாறு, உடல் உஷ்ட சம்பந்தப்பட்ட பீடைகளும் உண்டாகும். தேவையற்ற வீண் விவாதங்களை குறைப்பது நல்லது. மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பானதாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது சிறப்பான ஆண்டு தான். தொழிலில் இடப்பெயர்ச்சி, புதுசாக ஒரு ஆஃபீஸ், புதுசாக ஒரு பிரான்ச் போடுவீங்க. வேலை பார்க்கக்கூடியவங்க இடமாற்றங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வுகளும் உங்களை தேடி வரும். அதே சமயத்தில் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு உயரும்.
குடும்பத்தில் உங்கள் பேரில் இருந்த மதிப்பு குறையும். ஆனால் என்னன்னா கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவுலாம் வந்து விலகும். பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சை கொஞ்சம் கேட்காத அளவில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தங்கள் உண்டாகும். அதில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரெண்டாவது வந்து என்னென்னா புது முயற்சிகள்லாம் எடுப்பீங்க, ஆனால் தடைப்பட்டுக்கிட்டே போகும். அக்டோபருக்கு பிறகு புது முயற்சிகள் நல்லபடி நடக்கும். அதாவது ஐப்பசி மாதத்துக்கு பிறகு, தீபாவளிக்கு பிறகு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பண வரவுகள் வரும், ஆனால் நிறைய விரைய செலவுகள் ஏற்படும். வியாபாரம் ஆனால் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் புது நண்பர்கள்லாம் உருவாங்க. அதனால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால மனமகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். அரசாங்க பிரச்சனைகள்லாம் நல்லபடி தடங்களாக இருந்த அரசாங்க பிரச்சனைகள்லாம் தீரும். சொத்து சுகம் வாங்குறதுல கவனம் செலுத்துவீர்கள். கடல் கடந்த வருமானங்கள் நன்றாக இருக்கும். மேலும் கடல் கடந்த பயணங்கள் நல்லா இருக்கும். நண்பர்கள்ட்ட கனிவாக நடந்துக்கிறது நல்லது. யார்கிட்டையும் ரொம்ப விவாதங்களோ தேவையற்ற பேச்சுகளோ பேசாமல் இருப்பது உடலுக்கும் நல்லது, மனதிற்கும் நல்லது. கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். மற்றபடி தொழிலில் வியாபாரத்தில் புது முயற்சிகள்லாம் மேற்கொண்டு மாற்றி அமைப்பீங்க. கொஞ்சம் தடங்களாய் சித்திரைக்கு பிறகுதான் தொழில் மாற்றங்கள் நல்லபடி இருக்கும். மொத்தத்தில் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். பல பிரச்சனைகள் தீரும். ஆனால் உடல் நலத்தில் கவனம் தேவை. அஷ்டம சனி ஏற்க போகுது. பிள்ளைகளால மன மகிழ்ச்சி உண்டாகும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து நல் மதிப்பை பெறுவீங்க. பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சந்தித்து அதைப்படி நான் வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறதுனால நல்ல மதிப்புகள் உண்டாகும். தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். புத்திர பாக்கியங்கள் இதனால வர தடைகளாக இருந்துச்சுன்னா அந்த புத்திர பாக்கியங்களும் கிடைக்கும். சொக்காரங்கள் பகை, சொந்தக்காரர்களுடைய பகைகள் நீங்கும். தீராத சொத்துக்களுடைய பிரச்சனைகள் நல்லபடி தீரும். உங்களுடைய எதிரிகள் உங்கள்கிட்ட வந்து வழக்குகளை வாபஸ் பெற்று சமாதானமாக சென்று விடுவார்கள். மொத்தத்தில் இந்த ஆண்டு சிறப்பாக அமையும். உடல் நலத்தில் கட்டாயம் கவனம் தேவை. வாத பித்த சிலேஷ்ம வியாதிகள் உண்டாகும். அதுலேயும் வாத பித்த வியாதிகள் கடுமையாக இருக்கும். இந்த ஆண்டு சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு சிறப்பான வருடம் இந்த வருடம். நினைத்த காரியங்கள்லாம் நல்லபடி நடக்கும். பழைய பிரச்சனைகளை நீங்கள் கையாளக்கூடிய புதுமையான முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தந்து வெற்றியையும் தேடி தரும். நல்ல மதிப்பையும் கூட்டும். மனைவி வழி உறவுகள் சீர்படும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். புது வாய்ப்புகள் உருவாகும். புது வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். பார்க்கக்கூடிய தொழில் போக இன்னொரு அடிஷ்னலாக அதாவது உபதொழில்களும் ஒன்று பார்ப்பீங்க. அந்த தொழில் நல்லாயிருக்கும். புது சொத்து ஒன்று வாங்குவீங்க. மற்றபடி கடினமான உழைப்பு மேற்கொள்ளும் போது அதுக்குண்டான பலன்களும் உங்களை கைதேடி வரும். ஆனால் வாயடக்கம் நல்லது. தேவையற்ற பேச்சுக்கள் பல விவாதங்களை உண்டு பண்ணும். உங்கள் மீது வெறுப்புகளை உண்டாக்கும். சக நண்பர்கள் உறவினர்களிடையே உங்கள் மீது பகையை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பேச வேண்டாம். மற்றபடி பண வரவுகள் நல்லா இருக்கும். உடல் நலத்திலும் கவனம் தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விலகும். உடல் உஷ்ணப்பீடைகளும் வந்து விலகும். மொத்தத்தில் இந்த வருடம் சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்கள். துளாராசிக்காரர்களுக்கு சுபமான வருடம், மகிழ்ச்சியான வருடம். ஏப்ரல் மாதத்திலிருந்து நினைச்ச காரியங்கள்லாம் நல்லபடி நடக்கும்.
கல்வியில் நினச்ச படிப்பை முடிப்பீங்க, நினச்ச வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த காரியமும் தாமதப்பட்டு தான் முடியும், ஆனால் வெற்றி ஆயிடும். போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எதையாவது சிந்திச்சுக்கிட்டோ செல்ஃபோனை பார்த்துட்டோ போகாதீங்க, செல்ஃபோன் பேசிகிட்டே போகாதீங்க. அதனால் சில பிரச்சனைகள், சில விபத்துகள்லாம் வரும். அதில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தொழில் விருத்தி ஏற்படும். ஆனால் தொழில் விருத்தி ஏற்பட்டாலும் பணவரவு கொஞ்சம் தடையாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதே காலகட்டத்தில் மே மாதத்துலேருந்து வைகாசி மாதத்துலேருந்து பண வரவுகளும் நல்ல சீராக அமையும். இவ்வளவுதான் இருந்த கணவன் மனைவி பகைகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். சமூகத்திலையும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு மதிப்பு கூடும். திரைத்துறையினருக்கு புது புது வாய்ப்புகள்லாம் உண்டாகும். மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். மற்றபடி இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சுபமான வருடம். கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். கடன் தொல்லை, எப்போ பார்த்தாலும் இந்த கடன் தொல்லை நீங்கும். கையில் பணம் புழக்கம் இந்த வருஷம் நல்லா இருக்கும். வக்கீலுக்கு, டாக்டருக்கு, இன்ஜினியரிங்க்கு படிக்கிறவங்கெல்லாம் முதல் மார்க் எடுத்து தேர்ச்சி அடைவீங்க. அரசாங்க வேலைகளுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பண வரவுகள் நல்லா இருக்கும். மனசில் இருந்த கவலைகள் நீங்கும். தகப்பந்தாய் ஒற்றுமை நல்லா இருக்கும். எல்லாருக்கும் குடும்பத்தில் ஆரோக்கியங்களும் பொருளாதாரமும் மேம்படும். தொழில்னால இடமாற்றம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றம் பண்ணாலுமே சிறப்பாக இருக்கும். ஆனால் டென்ஷனை குறைக்கிறது நல்லது. மற்றபடி தொழில் விருத்திகள் சிறப்பாக அமையும். ஆன்மீக யாத்திரை மேற்கொள்வீங்க. கடல் கடந்த வருமானங்கள் சிறப்பாக அமையும். மொத்தத்தில் இந்த வருஷம் சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு சுபமான வருடம். உடல் ஆரோக்கியம் கூடும். பண வரவு நல்லா இருக்கும். தொழில் நலமும் நல்லா இருக்கும். வேலை தடை வந்துதான் விலகும். 2-3 மாதம் இந்த வருஷம் பிறந்ததுக்கு 2-3 மாதத்துக்கு எந்த வேலைக்கு போனாலும் தடை ஏற்படும். 2 வேலை மாற்றி 3ஆவது வேலையில் ஸ்திரமாவீங்க. தாய் தகப்பன் உறவுகள் கொஞ்சம் சீர்கெட்டு போகும். சண்டை சச்சரவு உண்டாகும். அதுக்கு பிறகு சரியாயிடும். ஆனால் என்னன்னா குடும்பத்தில் சொத்து சுகங்கள் பிரிக்கிறதுல சில பாகுபாடுகள் ஏற்பட்டு உங்களுக்கு கொஞ்சம் விரயங்களை தரும். சகோதர ஒற்றுமையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சகோதரர்கள்ட்ட அதிகமான சாவாசங்கள், அதிகமான தேவையற்ற பேச்சுகள் பேசக்கூடாது. இல்லைன்னா பகைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். புது பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் வரும். இது நாள் வர மனசை உடுத்திட்டு இருந்த ஒரு பிரச்சனை நீங்கி மன மகிழ்ச்சியோட சிறப்பாக புது உற்சாகத்தோடு இருப்பீங்க. எந்த காரியம்னாலும் துணிஞ்சு செய்யுங்க, வெற்றி ஆகும். வழக்கறிஞர்களுக்கு மிக உயர்ந்த பொறுப்புகளும் நீதிமன்றத்தில் கிடைக்கும். நல்ல பெயர்கள் உண்டாகும். புது வழக்குகள் உங்களை தேடி வரும். அதை வெற்றி அடைவீங்க. கடன்களெல்லாம் அடைச்சி புது சொத்துலாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்தில் இந்த வருடம் சீரும் சிறப்புமாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சுபமான ஆண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். கடன் தொல்லைகள் நீங்கி கடனெல்லாம் அடைச்சி புது ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. புது பூமியும் ஒன்று வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புது வண்டி வாகனமும் வாங்குவீங்க. இது நாள் வரை தொல்லை கொடுத்த வாகனத்தை விற்றுட்டு வேறு புது வாகனம் வாங்குவீங்க. குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படும். கெட்ட நண்பர்களுடைய சேர்க்கைகள்லாம் ஒழியும். புது நண்பர்கள் மூலம் உற்சாகம் பிறக்கும். டென்ஷனை குறைக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தீராத வியாதிகளும் தீரும். மன மகிழ்ச்சி உண்டாகும். ஆனாலும் யாரிடமும் டென்ஷனாக பேசக்கூடாது. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மொத்தத்தில் இந்த வருஷம் சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கு சுபமான வருடம். புத்துணர்ச்சி கூடும். இந்த புத்துணர்ச்சியால் நிறைய நல்ல காரியங்களை செய்து முடிச்சிருவீங்க.
குடும்ப உறவினர்களிடம் ஒற்றுமை கூடும். தீராத பகைகள்லாம் தீரும். ஜென்மச்சனி விலகி வாக்குச்சனி ஏற்படுவதால் குடும்பத்தில் தாய் தகப்பனுடைய உறவு, தாய் தகப்பனுடைய ஒற்றுமை குறைபாடு, உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்களுக்கு ஏற்பட்ட பிணக்குகள் இவைகள்லாம் நீங்கி நல்ல மகிழ்ச்சியாக அமையும். எந்த காரியத்தை நீ துணிஞ்சு செய்யுங்க, வெற்றிகள் உங்கள் பக்கம் வந்து சேரும். ஆனால் என்னன்னா கொடுத்த வாக்குறுதிகளை கொஞ்சம் காப்பாற்ற முடியாத அளவுக்கு தடை ஏற்படும். சுபகாரிய தடைகள் நீங்கும். உத்தர பாக்கியங்கள் ஏற்படும். கல்யாண தடைகள் இருந்தால் அதுவும் நீங்கும். மொத்தத்தில் இந்த வருஷம் சுபமான வருடமாக இருக்கும். பண வரவு நல்லா இருக்கும். எப்பவும் கையில் ரூபாய் இருந்துக்கிட்டே இருக்கும். மன மகிழ்ச்சியான வருஷம்தான் இந்த வருடம். சிறு சிறப்பமாக இருக்க வாழ்த்துக்கள். மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான வருடம். ரொம்ப நாளாக இருந்த கடன் பிரச்சனை தீர்ந்துடும். பிள்ளைகள்னாலையும் மன மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்கும். மதிப்பு சமூகத்தில் உங்களுக்கு கூடும். எடுக்கக்கூடிய புது முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். ஆன்மீக யாத்திரை அடிக்கடி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் விருத்தி ஏற்படும். மற்றபடி சுபகாரிய தடைகள் நீங்கும். 2ஆம் சுத்து சனி உங்களுக்கு பொங்கும் சனியாக இருந்துச்சுன்னு சொன்னால் நிறைய செல்வாக்கு பெறும். 3ஆம் சுத்து சனி நடந்துச்சுன்னா கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் தேவை. முதல் சுத்து சனின்னா பொருளாதார தடங்கல்கள் ஏற்படும். டாக்டர்கள், இன்ஜினியர்கள், வழக்கறிஞர்கள், இதை மாதிரி தொழில் முறை பார்க்குறவங்க, சுயதொழில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தொழில் விருத்தி நல்லபடி நல்லாயிருக்கும். கடல் கடந்த யாத்திரைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். உயர் பதவியில் இருக்கக்கூடிய உங்களுடைய நட்புகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு பிரயோஜனமும் இருக்கும். ஆனால் என்னதான் வெளியில் மதிப்பு இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் மதிப்பு கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் மன அழுத்தங்கள், டென்ஷன்கள்லாம் ஏற்படும். ஆனால் கூடுமானவரை டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது உடல் நலத்திற்கு மிக சால சிறந்தது. மற்றபடி நண்பர்கள் சேர்க்கை நல்ல பலனை தரும். புது பணவரவுகளும் இருக்கும். ஆரோக்கியங்கள் மேம்படும். இந்த வருடம் சீரும் சிறப்புமாக அமைய நல்வாழ்த்துக்கள். மேலும் இந்த ராசி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் அடிப்படையாக உள்ளவை. கோச்சார பலன்களின் சார்ந்தவை. இதுபோக ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் உள்ள லக்ன பலன், ராசி பலன், இதுபோக திசை பலன், திசைநாதனுடைய புத்தி பலன்கள், பூர்வ ஜென்ம பலன், பித்ரு பலன், இவைகளை வைத்து ஜாதகத்தை பார்ப்பது சால சிறந்தது. இருந்தாலும் இந்த பலன்களில் 70-80% உறுதியாக நடக்கும் என்று திடமாக நம்பி இதை பார்த்து மன தைரியம் பெற்று நீடித்த சுகவாழ் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.